செத்தி கிடந்தவங்க கிட்ட இருந்து எடுத்த ஒரு பொருள் மொத்த உலகத்தையே ஷாக் ஆக்குச்சு. இது தற்கொலையும் இல்ல, கொலையும் இல்ல, இது அதைவிட பயங்கரமான ஒரு கிளிட்ச். 1966ல பிரேசில்ல ஒரு குன்று மேல 2 எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன்ஸ் சூட்ஸ் போட்டு டெட்டா கிடந்தாங்க. அவங்க பக்கத்துல ரத்தம் இல்ல, கத்தி இல்ல, பாய்சன் கூட இல்ல. ஆனா அவங்க மூஞ்சு மேல லெட் மாஸ்க்ஸ் இருந்துச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, 2 பேரும் ரொம்ப ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணி சைட் பை சைடு படுத்து சித்து கிடக்குறாங்க. அவங்க பாக்கெட்ல ஒரு மிஸ்டீரியஸ் நோட். 6:30க்கு கேப்சூல் சாப்பிடு, எஃபெக்ட் வந்த உடனே மெட்டல்ஸை கவர் பண்ணு, மாஸ்க் சிக்னலுக்காக வெயிட் பண்ணு. வெயிட், என்ன சிக்னல்? லெட் மாஸ்க்ஸை முக்கியமா ரேடியேஷனை பிளாக் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எதையோ பயங்கரமான லைட்டை பார்க்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா, அந்த நைட் அந்த குன்று மேல ஒரு க்ளோவிங் UFO பறந்ததா பல விட்னஸஸ் சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல எந்த பாய்சனும் இல்ல, காயமும் இல்ல. அப்போ அவங்க உயிர் எப்படி போச்சு? அவங்க அந்த சிக்னலை பார்த்தாங்களா, இல்ல அந்த சிக்னலே அவங்கள வேற வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏலியன் அப்டிக்ஷனா இல்ல பேரலல் யூனிவர்ஸ் டிராவலா? உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இத பாக்குறீங்கன்னா 99% மக்களுக்கு தெரியாத ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஆல்கரிடம் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு. இந்த மிஸ்டரி இதோட முடியணும்னு நினைக்காதீங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்க. நம்ம ஒரு ஃபேக்ட் கம்யூனிட்டில நீங்களும் ஒரு மெம்பரா ஆகுங்க.